அன்புள்ளம் கொண்ட விஆஸ்ட்ரோ டிவி நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா மார்கழி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். மார்கழி மாத பலன்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி எந்தெந்த கிரகங்கள் முதல்ல பெயர்ச்சி ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இந்த வாட்டி 3 கிரகங்கள் தான் எப்பவும் பெயர்ச்சி ஆகிற சூரியன், புதன், சுக்கிரன். இவங்க 3 பேர் மட்டும்தான் பெயர்ச்சி ஆகுறாங்க. மத்த எல்லாம் அப்படியே இருக்கிற கார்த்திகையில என்ன எப்ப பயிற்சி ஆகுறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதே இடத்துல தான் இருக்காங்க. இப்ப பார்த்தோம்னா மேசத்துல எந்த கிரகமும் இல்ல, ரிஷபத்துல எந்த கிரகமும் இல்ல, மிதுனத்துல குரு பகவான் வக்ர நிலையில இருக்கார், கடகத்துல எந்த கிரகமும் இல்லை, சிம்மத்துல கேது பகவான், அதே மாதிரி கன்னியில எந்த கிரகமும் இல்ல, துலாத்துல எந்த கிரகமும் இல்ல, விருச்சகத்துல புதன் பகவான் இருக்காரு. மார்கழி 14க்கு பின் புதன் பகவான் பெயர்ச்சி ஆகிறார். எங்க? தனுஷுக்கு. அதே மாதிரி மார்கழி ஆரம்பிக்கும் போதுல சூரிய பகவான் பெயர்ச்சி ஆகிறார். செவ்வாய் பகவான் தனுசுலே தான் இருக்கார். சுக்கிர பகவான் விருச்சிகத்திலிருந்து மார்கழி 5ஆம் தேதிக்கு பின் தனுசுக்கு பயிற்சி ஆகிறார். அதே மாதிரி கும்பத்துல ராகுவும், மீனத்துல சனி பகவான் அப்படியேதான் இருக்காங்க. அவங்க எந்த மாற்றமும் இல்லை. இதனால பொதுவா என்ன நடக்க போகுதுன்னா அரசு சம்பந்தப்பட்ட அமைப்புல மிகப்பெரிய மாற்றங்களும் மிகப்பெரிய போர் பதற்றங்களும் இது உலக ரீதியாவே பார்க்கலாம். இப்ப எல்லாருக்குமே தெரியும் எல்லாம் அமைதியா இருக்கு, அடங்கி இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். திடீர்னு ஏதாவது ஒரு போர் உலக ரீதியாகவோ இல்ல உள்நாட்டு யுத்தங்களோ தொடங்கலாம். அதே மாதிரி சண்டை சச்சரவுகள் அதிகமா நடக்கும். ஆளுமைக்காண்டி பவருக்காண்டி நான் ஃபர்ஸ்ட் நீ ஃபர்ஸ்ட் உன் நாடுகளே அடிச்சுக்கிற மாதிரியோ இல்ல நாட்டுக்குள்ள இப்ப பொண்ணுல அரசு நமக்கே தெரியும் அடுத்த வருஷம் எலெக்ஷன் வரப்போகுது. அப்ப தலைமை பதவிக்காண்டி போட்டி பொறாமைகளால பெரிய சண்டைகளா, அதாவது இழப்புகளோட சண்டைகளா அதிகமா வரும். காவல்துறையால எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு அமைதியா இருக்கிற அளவுக்கு சூழ்நிலைகள் வரும். அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அதாவது ரொம்ப இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கரூர் இன்சிடென்ட் பார்த்தோம். அதுக்கு ஈக்குவலான ஒரு இன்சிடென்ட் இப்ப நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா உயிர் சேதங்களா இருக்காது. பவரை காட்டுற மாதிரி, நான் தான் பெரியவன் அப்படிங்கிற பவரை காட்டுற மாதிரி சண்டையா நடக்கிற மாதிரி சூழ்நிலைகள் வரும். அதெல்லாம் மக்கள் கொஞ்சம் கவனமா இருந்து நீங்க எந்த பாதிப்பையும் மாட்டிக்காம இருந்தீங்களாவே போதுமானது. சோ அதுக்கு கவனமா எந்த ஒரு வேலையும் பாருங்க. அனாவசியமா அவங்களுக்காண்டி பாக்குறேன் இவங்களுக்காண்டி பாக்குறேன்ட்டு உங்களோட லைஃப்ல எதுவும் பாதிப்பை ஏற்படுத்திக்காதீங்க. சரிங்களா? இது பொதுவா. இப்ப 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வாங்க பார்ப்போம். துலா ராசி அன்பர்களே, ராசிக்கு 3ஆம் இடத்தில் சூரிய பகவானின் சஞ்சாரம். இந்த அமைப்பானது உங்களுக்கு மறுவாழ்வு தர்ற மாதிரி உள்ள அமைப்பு. மறுவாழ்வு தர்றதுன்னா இப்ப ஏற்கனவே தொழில்ல ஏதாவது நஷ்டப்பட்டிருந்தாலோ இல்ல குடும்பத்துல வாழ்க்கை இழந்திருந்தாலோ இல்ல வேற ஏதாவது ஒரு சூழ்நிலைகள்ல சந்தர்ப்பங்கள்ல நம்ம ஏமாந்துருப்போம். அந்த ஏமாற்றத்துல இருந்து வெளியில வந்து மறுவாழ்வு தர மாதிரி. இப்போ ஒரு சிலர் பார்த்தோம்னா லிக்கர் ட்ரிங்கிங் அடிக்ஷன்ல இருப்பாங்க. அந்த அடிக்ஷன்ல இருக்கும் போதுல அந்த பழக்க வழக்கங்கள் தேவையில்லாம நிறைய பேர் மன உளைச்சலையோ குடும்பத்தையோ கூட நிறைய பேருக்கு பாதிச்சிருக்கும். அந்த பாதிப்பு இருக்கும் போதுல அந்த வாழ்க்கையே திரும்ப பழைய வாழ்க்கைக்கு நான் வர முடியும். ட்ரக்ஸ் அடிச்சவங்க, லிக்கர் சம்பந்தப்பட்ட அமைப்புல பாதிக்கப்பட்டவங்க, பொதுவா ஏதோ ஒரு லைஃப்ல இந்த மாதிரி திரும்பி வரமாட்டோம் அப்படிங்கிற ஒரு நிலைமையில இருக்கிறவங்க வந்து திரும்பவும் எந்திரிச்சு வர்றதுக்கான சூழ்நிலை, மறுவாழ்வு. அதுதான். அதாவது இந்த 3ஆம் இடத்துல சூரியன் வர்றதுங்கிறதே முயற்சியை கொடுக்கும். சரி போனது போகட்டும், நம்ம வர்றது வரட்டும் அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு கொடுத்து தூக்கி விடுற அமைப்பு. சரிங்களா? அதே மாதிரி செவ்வாயும் 3ஆம் இடத்துல சேர்றது, ராசிக்கு 7ஆம் அதிபதி 2ஆம் அதிபதினு சொல்றக்கூடிய செவ்வாய் 2ஆம் இடத்தில் சேர்வதுங்கிறது ஒரு நல்ல பலன். எப்படின்னா நான் சொன்னேன்ல இந்த மறுவாழ்வு வருது. அப்ப நண்பர்களே, கூட்டாளிகளே, இல்ல கணவனாக பெண்களாக இருக்கும் பட்சத்தில் கணவன் வர்றதோ, மனைவியாக பெண்கள் ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் மனைவி வந்து உதவுறது, இந்த மாதிரி ரொம்ப நெருங்கிய உறவுகள், நெருங்கிய நண்பர்கள் இந்த மாதிரியே வந்து நிப்பாங்க. யார் சப்போர்ட்டா இருப்பாங்க பாத்தீங்களா? அவங்களே வந்து நின்று உங்களை தூக்கி விடுவாங்க. எல்லாத்துல இருந்து போராடி வெளியில வந்துடலாம், மீண்டும் வாழ்க்கையை தொடங்கலாம் அப்படிங்கிற மாதிரி உள்ள அமைப்பு. ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கும் சுக்கிர பகவான் 8ஆம் இடத்தை தொடர்பு கொள்றாருங்கிறதோட மார்கழி 5க்கு அப்புறம் அவரும் 3ஆம் இடத்துக்கு வரார். ராசியாதிபதியே 3ஆம் இடத்துக்கு வரார். சோ எல்லாமே அந்த மீண்டும் ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறத செகண்ட் சான்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். திருமணமானவர்களாக இருக்கும் பட்சத்தில் வாழ்க்கை இழந்தவர்களாக இருந்தா 2ஆம் திருமண வாய்ப்பு கண்டிப்பா கைகூடி வரும். அவல ஆசைகள், தேவையற்ற ஆசைகள், நம்ம இதை ஜெயிக்கணும் அப்படின்னு போராடுற விஷயங்கள், இது அத்தனை விஷயங்களையும் வெற்றி கிடைக்கும். நீண்ட நாட்களாக போராடி கொண்டிருந்த போராட்டத்திற்கான பதில் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பாசிட்டிவாவே கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி 11ஆம் இடத்துல இருக்க கேதுவால இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வந்து பெரிய லெவல்ல பாதிப்பு இருக்காது.
இன்னும் சொல்ல போனா ஏமாற்றத்தால கோர்ட்டுக்கு போயிருப்பீங்க. அந்த கோர்ட்டுக்கு போறதுல கூட வெற்றி உங்க கைக்கு வரும் அப்படிங்கிறத சொல்லலாம். சோ முழுக்க 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 சாதகமான தன்மையில தான் இருக்கே ஒழிய பாதகத்துக்கு இங்க வேலையே இல்லை. பாதகம்னு வந்தா ரெண்டே பேரால தான் வரும். ஒண்ணு, உங்களோட குழந்தைகளால், இல்ல உங்களோட காதல் சம்பந்தப்பட்ட அமைப்புகளால். இது வந்து பர்சனல்ல போயிடும், பர்சனல் லைஃப்ல போயிடும். பாதகங்கிறது பர்சனல் லைஃப்ல தான் வருது ஒழிய பொருளாதார ரீதியா பொது வாழ்க்கையில அப்படிங்கிறது இல்ல. பர்சனல் லைஃப்ல குழந்தைகளாலேயோ இல்ல காதல் சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலேயோ இல்ல பூர்வீக சொத்து, குலதெய்வ கோயில்ல நம்ம தலைமை தாங்குறோம் அப்படிங்கிற அமைப்புகளாலேயோ உள்ள பிரச்சனைகள் தான் வரும். அதாவது பர்சனல் வெஞ்சன்ஸ் மாதிரி தான் வருமே ஒழிய சமுதாய ரீதியா மதிக்கக்கூடிய நபராகவும் மறுவாழ்வு தரக்கூடிய நபராகவும் நீங்க மாறுவீங்க அப்படிங்கிறத சொல்லலாம். ரொம்ப கவனமா, சுகர் பேஷண்டா இருக்கிறவங்க, உடல் உப்பிசம் உள்ளவங்க, கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் உள்ளவங்க, வெயிட் அதிகமா உள்ளவங்க எல்லாம் உடம்ப கொஞ்சம் கண்ட்ரோலா வச்சுக்கோங்க, பாத்துக்கோங்க. இன்னும் சொல்ல போனா நீங்க வந்து ஒரு வாக்கிங்கோ ஜாகிங்கோ இல்லாட்டி உடம்ப வேர்வை வர்ற மாதிரி உள்ள ஒரு வேலையை பார்க்கறது நல்லது. இது யாருக்குன்னா உடம்பு வெயிட் ஏறணும் உங்களுக்கு. அதே மாதிரி ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தொடர்புடையவர்களாக இருக்கும் பட்சத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க. எப்பவுமே ஆன்மீகத்துல இருக்கிறவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லைங்க. இந்த வாட்டி ஆன்மீகத்துல இருக்கிறவங்களுக்கு தான் பாதிப்பே. கோயில்ல பிற முக்கிய பிரமுகர்களாக இருப்பவர்களோ இல்ல ஐயராவோ பூசாரியாவோ இருக்கிறவங்க இந்த வீடியோவை பாக்குறீங்கன்னா மக்களிடம் தேவையில்லாத கலகலப்பு வேண்டாம், சரிங்களா? அதாவது சலசலப்பு, அவங்கள்ட்ட தேவையில்லாத பிரச்சனையை உருவாக்கி கலகலப்பு, அதாவது சண்டையை உருவாக்கிறாதீங்க அப்படிங்கிறத சொல்றேன், சரிங்களா? வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். சித்திரை நட்சத்திரக்காரர்கள். சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் நட்சத்திராதிபதி செவ்வாய் அஸ்தமனம் ஆகிறார். அப்போ உங்களுக்கு மனசு துவண்டு போயிருக்கும், எழுந்து நிக்க கூட தெம்பு இல்லை அப்படிங்கிற ஒரு மனநிலையில இருப்பீங்க அப்படிங்கிறதுதான் உண்மை. அந்த மனநிலை மாறும். அந்த மனநிலை குழந்தைகளாலேயே மாறும், காதல் சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலே மாறும் அப்படிங்கிறதே சொல்லலாம். அதோட முக்கியமான விஷயம், பூர்வீக சொத்துல இத்தனை நாள் இருந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து நல்ல வழியா தேறி வரும். உங்களுக்கு நண்பர்கள் உதவி பண்றாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னதுக்கு அப்படியே கொஞ்சம் உள்டாவா உங்களுக்கு மாறுது. கொஞ்சம் உள்டாவா நட்சத்திர ரீதியா வரும்போதுல ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டிஃபரன்ஸ் இருக்கும். நண்பர்கள் உதவி பண்றாங்களோ இல்லையோ உங்களோட பர்சனல் லைஃப்ல இருக்கிறவங்க உதவி பண்ணுவாங்க அப்படிங்கிறத சொல்லலாம். குழந்தை பாக்கியம் நிச்சயம் கைகூடி வரும். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட அமைப்புகள் கைகூடி வரும். தாய் வழி சொத்துக்கள் இந்த நேரத்துல உங்களோட தேடி வரும், சரிங்களா? வாகனத்தினால நல்ல பெருமிதமான பேர் கிடைக்கும். புதுசா வாகனம் வாங்குற அமைப்பு கிடைக்கும். கால்நடைகளால எந்த பாதிப்பும் இருக்காது. இன்னும் சொல்ல போனா கால்நடை வளர்க்கலாமா அப்படிங்கிற ஒரு சிந்தனை கூட உங்களுக்கு வரும். கணவன் மனைவியர்களிடையே ஒற்றுமை மட்டும் கொஞ்சம் சீர்குலையும். தேவையில்லாம அவங்க உங்க சந்தேகப்படுவாங்க. ஏதோ நீங்க ஏதோ தப்பு பண்றதாகவும் அவங்க அதை கண்டுபிடிக்கிற போராடுற மாதிரியும் ஒரு சூழ்நிலை உருவாகும். அது மனப்பிரமை மாதிரி ஒண்ணு உருவாகும். உங்க கணவராக இருக்கும் பட்சத்தில் மனைவிக்கோ, மனைவியாக இருக்கும் பட்சத்தில் கணவருக்கோ இந்த மனப்பிரமை உருவாகும். அது எதா இருந்தாலும் உட்கார்ந்து பேசினா சரியாயிடும், சரிங்களா? மற்றபடி சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பெரிதளவு பாதிப்பு இல்லை. அதே மாதிரி தொழில்துறை சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லையும் எந்த பாதிப்புமே இல்லை. நீங்க தைரியமா போகலாம். உங்க மனசை நீங்க உறுதிப்படுத்தி ஊக்கப்படுத்தி கொண்டு வந்தாவே போதுமானது. பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்துல பதிப்புல ஒரு குறையும் இருக்காது. நல்லபடியாவே இது பண்ணுவீங்க. இன்னும் சொல்ல போனா பேச்சு போட்டி, எழுத்து போட்டி, இந்த மாதிரி போட்டிகள்ல நீங்க கலந்துக்கிட்டீங்கன்னா வெற்றி உங்க வசம் உண்டு. ஹேங்கரிங் பண்றது, இந்த மாதிரி அதாவது ஒரு விழா நிகழ்ச்சியை தொகுப்பாளராக இருக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்துல நல்ல பேர் கிடைக்கும், சரிங்களா? அடுத்தது சுவாதி நட்சத்திரக்காரர்கள். சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி ராகு, அவர் 5ல இருக்காரு. எல்லா தப்பையும் தெளிவா பண்ணிடுவீங்க. சோ உங்களை பொறுத்தவரையும் நான் அதிகப்படியா சொல்லணும்னே அவசியம் இல்லை. அதாவது தப்ப தெளிவா பண்ணா தப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு அமைப்புல நீங்க இருக்கீங்க. சோ அந்த அமைப்பு ரியல் லைஃப்ல நடக்குமான்னு கேட்டா ரியல் லைஃப்ல கரெக்டா நடக்கும். குருவோட பார்வையில, வக்ர குருவோட ராகுவோட பார்வையில இருக்கிறதுனால எல்லா தப்பையும் தெளிவா பண்ணுவீங்க. இதுல அதிகப்படியான விஷயங்கள் எதிர்பாலினத்துக்கிட்ட தான் ரொம்ப பண்ணுவீங்க. நீங்க செய்யற தவறுகள் அதிகமா யாருக்கிட்ட இருக்கும்னா எதிர்பாலினம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்கிட்ட தான் ரொம்ப இருக்கும். அனைத்து வயதினரும் 15 வயசை தாண்டிட்டாவே 40 வயசு 50 வயசுல உட்பட்டு இருந்து வேலை பார்க்குற இடத்துலயும் சரி, படிக்கிற இடத்துலயும் சரி, எல்லாருமே ஆப்போசிட் ஜெண்டரா கொஞ்சம் அடக்கி வாசிங்க. ரொம்ப போனி இன்வால்மெண்ட் ஆனீங்கன்னா அது வழியிறாங்க. உங்க பேர்ல ஒரு நெகட்டிவான நேம் கிரியேட் பண்ணிடும். அது வந்து நீங்க ஜாலியா அந்த நெகட்டிவ்னே நீங்க யோசிக்க மாட்டீங்க, ஜாலியா எடுத்துட்டு போயிருவீங்க. இதனால குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத குழப்பங்கள் வரும். சோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. நண்பர்கள், அதிகப்படியான நண்பர்கள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சேருவாங்க. அதே மாதிரி சமுதாய ரீதியா உங்களை வந்து
ஒரு கௌரவமோ இல்ல இகழ்ந்து பேசுறதோ ஏதோ உங்களை பத்தி பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி உள்ள சூழ்நிலைகள்லாம் உருவாக்கிடுவீங்க. மாணவர்களா இருக்கும் பட்சத்தில் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனம் போகாது. அதே மாதிரி கல்லூரி மாணவர்களுக்கும் படிப்புல கவனம் இருக்காது. படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள கொஞ்சம் கவனமா பாருங்க. பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட அமைப்பு, தாயார் வழி சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட அமைப்புல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க, ஏமாந்துடாதீங்க. அதாவது நான் இப்ப சொன்னேன்ல, எதிர்பாலினத்துல உள்ள ஈர்ப்பால உங்கள்ட்ட இருக்கிற அசட் சம்பந்தப்பட்ட அமைப்பு, வாகனம் சம்பந்தப்பட்ட அமைப்பு, ஜுவல் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லாம் இழக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க. இதெல்லாம் எதிர்பாலினத்தின் மீது கொண்ட மோகத்தால் வர விளைவுகளா உங்களுக்கு இது நடக்கும். சோ அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணி போனீங்கன்னாவே எந்த பாதிப்பும் இருக்காது அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அடுத்தது விஷா நட்சத்திரக்காரர்கள். விஷா நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை அதிகப்படியான போராட்டத்தை இந்த காலகட்டத்துல சந்திப்பீங்க. இதுக்கு காரணம் நட்சத்திராதிபதி வக்ரமானதுதான். நட்சத்திராதிபதி வக்ரமானதுனாலே அதிகப்படியான மருத்துவ செலவோ, அதிகப்படியான வீண் செலவு, பணத்தை சேர்த்து வச்ச பணத்தை பூரா செலவு பண்ற மாதிரி அமைப்புகளோ, ஏதோ ஒண்ணு வாகனத்துக்கு செலவு பண்ணுவீங்க, இல்லாட்டி தந்தைக்கு செலவு பண்ணுவீங்க, தாயாருக்கு செலவு பண்ணுவீங்க, இல்லாட்டி உங்க சகோதரர்களுக்கு செலவு பண்ணுவீங்க. மொத்தத்துல உங்க கையில இருக்கிற பணம் செலவாகிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மையை கொடுக்கும். அதே இது எந்த அளவுக்கு உண்மையோ அதை செலவு பண்ணி பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற ஒரு தன்மையும் வரும். ஒண்ணு அவங்களுக்கு செலவு பண்ணி பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இல்லாட்டி உங்க உடம்புக்கே பாதிப்பு ஏற்பட்டு அந்த மருத்துவ செலவு அதிகமா செலவு பண்றதுனால அந்த மருத்துவ செலவு என்னதான் பண்ணாலும் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு வரீங்க. மொத்தத்துல நீங்க உங்க உடம்பு பாதிச்சு நீங்க அதுக்கு செலவு பண்றதோட உடன் பிறந்த சகோதரர்களுக்கு, தாய் தந்தையர்களுக்கு இந்த மாதிரி கேட்க கேட்க பணத்தை கொடுக்கறது நல்லது. இந்த காலகட்டத்துல பணத்தை கையில இறுக்கி முடிஞ்சுக்கணும்னு நினைக்காதீங்க. இறுக்கி முடிஞ்சுக்கணும்னு நினைச்சாவே தேவையில்லாத பல சிக்கல்களையும் சந்திப்பீங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. மேலதிகாரிகளிடமும் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பவர்களிடமும் உடன் பிறந்த சகோதரர்களிடம் எந்த வாக்குவாதமும் வச்சுக்க வேண்டாம். அவங்க என்ன சொன்னாலும் சரின்னு மண்டையாட்டிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. இல்லாட்டி அவங்களாலே மிகப்பெரிய பாதிப்பு இருக்கும். உடன் பிறந்த சகோதரிகளாலேயோ, சகோதரர்களாலேயோ, மேலதிகாரிகளாலேயோ, இல்லாட்டி வேலை பார்க்குற இடத்துல அங்க இருக்கிற ஆண்கள் நண்பர்கள் இவங்கள மூலியமாகவோ இந்த பிரச்சனைகள்லாம் வரும். அதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. சரிங்களா? மற்றபடி எதுவும் பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படாது. திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளா இருக்கும் பட்சத்தில் கொஞ்சம் கவனமா பார்த்து செயல்படுறது நல்லது. சரிங்களா? வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா லைக்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.